வெல்கம் டு மாசா கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 2க்கான வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியில் கேட்ட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டுமே நம்ம வந்து 100+ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் பேட்டர்னில், அதாவது லாஸ்ட் இயர் 2024 கேட்கப்பட்ட லேட்டஸ்ட் பேட்டர்னுக்கு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை நம்ம சேனல்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். x/y is equal to 7:3, then x minus y ratio x plus y அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ x/y வந்து 7:3னா அந்த எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 7, ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 3 நமக்கு நல்லா தெரியும். அப்போ x minus yனா 7 minus 3 என்னது 4, x plus y அப்படின்னா 7 plus 3 என்னது 10. ஸோ ரேஷியோ அப்படின்னாலே சிம்பிளிஃபைட் ஃபார்மு. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணால் போதும். ஸோ 2 4 I 2 10. அப்போ ரேஷியோ நமக்கு என்ன கிடைக்கும், 2:5 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If rupees 2400 is to be distributed between A and B in the ratio 7:5, then the share of A is சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2400 வந்து ஏபிக்கு வந்து 7:5 அப்படிங்கிற ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ டோட்டல் ரேஷியோனா 12. ஸோ 12 மடங்கு தான் எவ்வளவு, 2400. சரியா? ஸோ ஒரு மடங்குனா நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிப்பீங்க, 1 12 12, 2 12 24 200. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, த ஷேர் ஆஃப் ஏ. ஸோ ஏவோட மடங்கு வந்து 7 மடங்கு. அப்போது 7 மடங்கு அப்படின்னா 7 × 200 1400 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 1400 தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். நீங்கள் ஷார்ட்கட்டில் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக 7 தான் கேட்டிருக்காங்க. அப்படி தான் ஏவோட ஷேர் கேட்டிருக்காங்க 7. அப்போ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் 7ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ 1400 வந்து 7ஆல் டிவைட் ஆகும். 1600 டிவைட் ஆகாது, 1300 டிவைட் ஆகாது, 1000 டிவைட் ஆகாது. அப்போ நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏன்னு போட்டுடலாம். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக x/y வந்து 8:3 இருந்துச்சுன்னா x minus y x plus y வந்து கேட்குறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 8, ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 3. அப்போ x minus yனா 8 minus 3 எவ்வளவு 5, x plus yனா 8 plus 3 எவ்வளவு 11. அப்போ நம்ம ரேஷியோ என்ன இருக்கும், 5:11 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the ratio of the volume of two spheres is 1:8, then the ratio of their surface area is அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த டூ ஸ்பியர்ஸ் வந்து 1:8. ஸோ வால்யூம்னாலே நமக்கு வந்து ஸ்பியரோட வால்யூம் அப்படின்னாலே என்ன ஃபார்முலா, 4/3 பை ஆர் கியூப். அதான் நம்ம பை r1³ ரேஷியோ 4/3 பை r2 கியூப்னு எடுப்போம். ஸோ ரெண்டுக்குமே காமனாக இருக்குது 4/3 பை 4/3 பை. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் நமக்கு என்ன இருக்கும், r1³ ரேஷியோ r2 கியூப்னு இருக்கும். ஸோ இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, 1:8ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியானா நமக்கு என்னது, பை r². சரி, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், r1² ரேஷியோ r2² கண்டுபிடிப்போம். இதில் r1³ r2³ வந்து 1:8 அப்படின்னா r1 ரேஷியோ r2 நமக்கு என்ன இருக்கும், 1:2ன்னு கிடைக்கும். இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம், இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1, இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 2. ஸோ 1:2 நமக்கு கிடைக்கும். நம்ம கேட்டிருக்கிறது வந்து என்னது, r1² ரேஷியோ r2². ஸோ r1² வந்து 1 தானே. அப்போ 1² 1, r2² வந்து 2. ஸோ 2² எவ்வளவு 4. ஸோ 1:4 நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Rupees 3,300 were divided among P, Q and R such that 4 times of P is equal to 7 times of Q is equal to 2 times of R. Find the share of R. சரியா? ஸோ இந்த 3300 பார்த்தீங்கன்னா PQR அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு என்ன பண்ணுறாங்க, பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஸோ PQR எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 times of P. அப்போ 4 times of P, அப்போ 4P is equal to 7 times of Q.
இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஆர். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பிரித்து கொடுக்குறாங்க. எவ்வளோ ரூபாயை, 3300 ரூபாயை பிரித்து கொடுக்குறாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆரோட ஷேர் என்னன்னு கேட்டுறாங்க. சரியா? ஸோ இதை நம்ம ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னா முதல்ல இதுக்கு என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். அப்போ 4, 7, 2க்கு எல்சிஎம் எடுக்கும்போது 2ஆல் போட்டிங்க அப்படின்னா 2 4 7 1 2, இதுக்கு மேலே போட முடியாது. அப்போ 2 4, 4 × 7 28. சரியா? அப்போ எல்சிஎம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 28. சரியா? அப்போ 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 28 வரும், 7 மல்டிப்ளை பண்ணால் 28 வரும். கரெக்டாக? 7 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 28 வரும், 4 மல்டிப்ளை பண்ணால் 28 வரும். அதே மாதிரி 2 கூட 14 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 28. ஸோ ரேஷியோ வந்து என்ன அப்படின்னா இதுதான் ரேஷியோ. நம்ம மல்டிப்ளை பண்ணோம்ல 7 4 14, இதான் ரேஷியோ. அப்போ ரேஷியோ எப்படி இருக்கும், 7:4:14 இருக்கும். சரியா? இப்போ கொஸ்டின் பாருங்க, ஆரோட ஷேர் தானே கேட்டிருக்காங்க. அப்போது இப்போ 4 14 18, 18 7 25. ஸோ 25 மடங்கு தான் எவ்வளவு, 3300. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 25, 6 30, 6 30 0. திரும்ப இந்த 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5, மீதி 16, 3 15, 2 10. ஸோ 132 கிடைக்கும். நமக்கு ஆரோட சேர்னா 14 மடங்கு தானே. அப்போ 132 இன்ட்டு என்ன போடுவீங்க, 14 போட்டுருவீங்க. அப்போ 4 8, 3 12க்கு 2, மீதம் 1, 1 4 1 5. ஸோ 132. அப்போ 8 4 8 1. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1848 கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two numbers are in the ratio 5:8. If the first number is increased by 13 and the second number is decreased by 6, then the ratio becomes 4:6. What is the sum of the original two numbers சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? Two numbers are in the ratio 5:8. அப்போ அதை நம்ம எப்படி எழுதுவீங்க, நீங்கள் 5x 8xன்னு எழுதுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 13. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இன்க்ரீஸ்டு பை 13. அப்போ மொதல் நம்பர் கூட என்ன பண்ணுவீங்க, 13 என்ன பண்ணுவீங்க, கூட்டுவீங்க. சரியா? அண்ட் செகண்ட் நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை 6. ரெண்டாம் நம்பர் வந்து என்னது, 6ஆல் டிக்ரீஸ் ஆகுமா. சரியா? டிக்ரீஸ் ஆகும்போது அந்த ரேஷியோ எப்படி மாறும், 4/6 மாறும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து 5:8 இருக்குது. ஸோ மொதல் நம்பர் வந்து 13 கூடுது, ரெண்டாவது வந்து 6 குறையும் போது இந்த ரேஷியோ எப்படி மாறுது, 4/6 மாறுதான். சரியா? ஸோ அப்போ இது நீங்கள் வந்து 2/3 எடுத்துக்கலாமா. அப்போது 5x + 13 டிவைட் பை, ஸோ 8x - 6 இஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 15x + 13 × 3. ஸோ நம்ம எவ்வளோ கிடைக்கும், 39 கிடைக்கும். சரியா? ஈக்குவல் டு 16x - 2 × 6 12. ஸோ 15x வந்து இங்கே வரும்போது -x மாறிடும் கழிக்கும் போது. ஸோ இதை நம்ம கூட்டும் போது நமக்கு எவ்வளோ கிடைச்சிடும், 51ன்னு கிடைச்சிடும், -51. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகி ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 51 கிடைச்சிடும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த சம் ஆஃப் த ஒரிஜினல் டூ நம்பர்ஸ். ஸோ ஒரிஜினல் டூ நம்பர்ஸ் வந்து 5 8 13 மடங்கு. அப்போ 51 × 13ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 1 × 3 3. ஸோ லாஸ்ட்டில் 3ல் முடியுது, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி என்ன பண்ணலாம், ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. $5,400 were divided among P, Q and R such that 6 times of P is equal to 3 times of Q is equal to 8 times of R. Find the share of R அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான். ஸோ மறக்காமல் சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டு தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 214 apples were distributed among Ajay, Amit and Amar in the ratio 1/5 ratio
1/7 ரேஷியோ 1/6. ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டிட் த அமர் கெட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 214 ஆப்பிள்ஸ். சரியா? ஸோ மொத்தம் 214 ஆப்பிள்ஸ். அதில் அமர் வந்து 1/5 இருக்குதான். சாரி, அஜய் வந்து 1/5, அமித் வந்து 1/7, அமர் வந்து 1/6 இருக்குதான். சரியா? ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டிட் த அமர் கெட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இதுக்கு என்ன பண்ணால் எல்சிஎம் எடுக்கணும். சரியா? அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 35 × 6. சரியா? ஸோ 210 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ எல்சிஎம் எவ்வளவு? 210. சரியா? அப்போ இது கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டாக? அப்போ 4 5 20 42. இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ரேஷியோ அளவு 42. அப்போ 3 21 30 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ரேஷியோ வந்து 30. சரியா? அப்போ 3 18 5 30. அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 35 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும்? 42 ரேஷியோ 30 ரேஷியோ 35 இருக்கும். ஸோ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா 5 2 7 3 6 4 10 107. ஸோ 107 மடங்கு தான் எவ்வளவு? 214 ஆப்பிள். ஸோ ஒரு மடங்கு அப்படிங்கிறது நமக்கு எத்தனை ஆப்பிள்? 2 ஆப்பிள். சரியா? ஸோ கொஸ்டினை கேட்டிருக்காங்க அமர் கெட். அமர் எவ்வளோ வாங்குறான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அமர் வந்து 35 மடங்கு வச்சுருக்கான். அப்போ 35 × 2 எவ்வளவு? 70 ஆப்பிள் வந்து என்ன பண்ணுவாங்க? அமர் வந்து வாங்குவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம்? 35 டிவைட் ஆகிற ஆப்ஷன் ஏதோ அதை போடலாம். ஸோ 80 வந்து 35 டிவைட் ஆகாது, 70 தான் டிவைட் ஆகும், 40 டிவைட் ஆகாது, 100 டிவைட் ஆகாது. ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் எல்சிஎம் எடுத்துட்டு நமக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும்ல, 42 30 35 கிடைக்கும்ல. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் A/B வந்து 1:3, B/C வந்து 4:3, C/D வந்து 6:7 அப்படின்னா A/B/C/D கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கொடுத்தது பாருங்க. A/B 1:3, B/C 4:3, C/D 6:7 கொடுத்துருக்காங்க. சரியா? A/B/C/D வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல இதை மேலே இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதை அப்படியே எழுதிக்குவாங்க. அப்போ 1 × 4 × 6 ரேஷியோ. ரெண்டாவது இந்த பியை மல்டிப்ளை பண்ணுவோம். BB. அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 3 × 4 × 6 ரேஷியோ. மூணாவது இந்த சர்க்கிளை மல்டிப்ளை பண்ணுவோம். 3 × 3 × 6 3 × 3 × 6 ரேஷியோ. நாலாவது இங்கே மேலே இருக்குது அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 3 × 3 × 7. ஸோ காமனாக ஏதாவது இருந்தால் 4க்குமே காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணுவோம். ஸோ 3ஆவது கேன்சல் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ 2 3 6 1 3 3 1 3 3 1 3 3. வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 4 2 8 6 4 24 3 18 3 21. ஸோ இதுதான் ரேஷியோவாக இருக்கும். அப்போ 8:24 18:21. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If 40:35 ரேஷியோ 35:k, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k - 1 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரொப்போசலில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இது எப்படி எழுதுவோம் நம்ம? 40 / 35 இஸ் ஈக்குவல் டு 35 / என்ன போடுவீங்க? k போடுவீங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 8 5 30 7 5 35. வேறு கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 8k இஸ் ஈக்குவல் டு 7 × 35 35 × 7. ஸோ 7 35 கஞ்சி மீது 3னா உங்களை 21 3 24. ஸோ 245. சரியா? அப்போ கேயோட வேல்யூ வந்து என்னென்னா 245 / 8. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா k - 1 கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து 1 கழிச்சிருங்க. அப்போ 245 / 8 - 1. சரியா? அப்போது 245 நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்தோம்னா 245 - 8/8. ஸோ நம்ம ஈஸியாக போட்டுடலாம். லாஸ்ட்டில் கீழே 8 வர்றது கண்டிப்பாக இது வராது, இது வராது. இது 245 வராது. ஏன்னா 1 கழிக்கும் போது நமக்கு வந்து 237 தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏவை நான் என்ன பண்ணலாம்? ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா 245 8 கழிச்சா 237 தான் வரும். சரியா? ஸோ இதுதான் k - 1 அதை கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூவாக இருக்கும். சரியா? இது லாஸ்ட் RRB டெக்னீஷியனில் கேட்டிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி கொஸ்டின். சரியா?
144 k is equal to 36 k greater than 0 இருந்துச்சு அப்படின்னா find the value of k minus 1 அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரொப்போஷன் அப்படின்னால நடுவில் ஈக்குவல் போட்டால் போதும். சரியா? ஸோ 144 டிவைட் பை k போடுவீங்க இஸ் ஈக்குவல் டு k டிவைட் பை 36. சரியா? ஸோ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144 இன்ட்டு 36. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா k இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 6. சரியா? அப்போ கேவோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 72 இருக்கும். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? k மைனஸ் 1. அப்போது 72 மைனஸ் 1 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 71 கிடைக்கும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? 71. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The mean proportional between two numbers is given as the positive square root of the product of those two numbers. If 72 is the mean proportional between 18 and y, then the value of y அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னாலே நமக்கு என்ன பண்ணுவோம்? ரெண்டுக்குமே ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்படி தானே? மீன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னாலே நமக்கு ரெண்டு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 72 வந்து மீன் ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ எப்படி இருக்குதா? 18 அண்ட் ஒய்யா, பிட்வீன் 18 அண்ட் ஒய்யா இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 இன்ட்டு ஒய்வா இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இதுவும் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம், இதையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் பண்ணுவீங்க. அப்போது 18y இஸ் ஈக்குவல் டு 72 இன்ட்டு 72 இருக்கும். கேன்சல் பண்ணிங்கன்னா 2 18, 8 72. அப்போ 4 2 4 2 8. அப்போது ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும்? 72 இன்ட்டு 4 இருக்கும். சரியா? அப்போ 7 நாளாக 28 அப்படின்னா 7 நாளாக 8 தான். 72 இன்ட்டு 4, 7 நாளாக 8, 7 நாளாக 28. ஸோ நமக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 288 இருக்கும். சரியா? ஸோ இதான் மீன் ப்ரொப்போர்ஷனோட கான்செப்ட் தெரிஞ்சாலும் என்ன பண்ணலாம்? இந்த கொஸ்டினை ஈஸியாக செஞ்சிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The mean proportional between 0.06 and 24 is. சரியா? ஸோ மீன் ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். கரெக்டாக? கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.06 and 24 அப்படின்னா 6 24 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 24 இன்ட்டு 6, 6 நாள் 24 4 இது 2னா 6 12 2 14. ஸோ 144. சரியா? 0.06 and 24 அப்படி தானே? அப்போ ரூட் ஆஃப் 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க. 1.44. சரியா? ஸோ 1.44 அப்படிங்கிறது 12 ஸ்கொயர். கரெக்டாக? 12 ஸ்கொயர் நம்ம 12 போடும்போது இங்கே 2 டெசிமல் இருந்தால் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது 1 டெசிமலாக ஆயிரும். அப்போ இந்த 2 டெசிமலுக்கு 1 டெசிமல் போட்டால் 1 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா போதும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 1.2 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The mean proportion between the numbers a and b is 6. Which of the following pairs of numbers can be the value of a and b அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ the mean proportion between a and b is 6. அப்போ 6 அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா மீன் ப்ரொப்போர்ஷன் ரூட் ஆஃப் a இன்ட்டு b நமக்கு இருக்கும். சரியா? ஸோ இங்கே 6 வரணும். அப்படி தானே? இப்போ இது நம்ம ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது 16 4. இப்போ 16 வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4, 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2. ஸோ நமக்கு என்ன 8 வரணும். நமக்கு என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்கு. ஸோ இது வராது. சரியா? ஸோ 12 இன்ட்டு 3 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 36 கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து என்னதான் இருக்கணும்? ஆன்சராக இருக்கும். சரி, இதை ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். அப்போது இந்த 6 இங்கே வரணும் அப்படின்னா இங்கே ரூட் ஆஃப் என்ன இருக்கணும்? ஏபி எவ்வளோ இருக்கணும்? 12 இன்ட்டு 3 இருக்கணும். அப்போ 12 இன்ட்டு 3 36. கரெக்டாக? அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 6. ஸோ மீன் ப்ரொப்போர்ஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். சரியா? அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7, 12, 21 and k are in proportion. The value of k is. சரியா? ஸோ ப்ரொப்போர்ஷன்னாலே நம்ம எப்படி போடுவோம்? 7 divided by 12 is equal to 21 divided by k. இது வந்து 4th ப்ரொப்போர்ஷன். இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது 4th ப்ரொப்போர்ஷன். அதான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 1 7 3 21. அப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா k is equal to 3 இன்ட்டு 12 36. அப்போ கேவோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 36 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன். சரியா, ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன் இதான், இது 1, இது 2, இது வந்து 3, ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்படி எப்படி எழுதுவீங்க? 15/25 இஸ் ஈக்குவல் டு 12/x கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 3 15, 5 25. ஸோ 1 3 3, 4 3 12. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5 20ன்னு கிடைக்கும். அப்போ ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன் என்ன இருக்கும்? 20ன்னு இருக்கும். சரியா, அதாவது நம்ம ரேஷியோ எழுதும்போது இது ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன் போடணும், கீழே செகண்ட் ப்ரொப்போர்ஷன் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் ப்ரொப்போர்ஷன் டிவைட் பை ஃபோர்த் ப்ரொப்போர்ஷன். ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு எது நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே போதும், என்ன பண்ணலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The mean proportional between 25 and 36. ஸோ அப்போ மீன் ப்ரொப்போர்ஷனாலே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். கரெக்டாக? அப்போ 25க்கும் 36க்கு என்ன பண்ணுங்கள்? ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க. அப்போ 25க்கு எடுத்த 5, 36க்கு எடுத்த 6. அப்போ 5000 எவ்வளோ கிடைக்கும்? 30ன்னு கிடைக்கும். ஸோ ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If x is to 6 is proportion 6 is to y, then the value of இது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் xy. சரியா, வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் xy என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? x/6 இஸ் ஈக்குவல் டு 6/y நீங்கள் போடுவீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் xy இஸ் ஈக்குவல் டு 36. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் xy தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் xy இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். சரியா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If third proportion of 76 and 38 be x, then what is the value of x? சரியா, so third proportion, if third proportion of 76 and 38 be x, then what is the value of x? சரியா, third proportion வந்து xன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம x கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? 76 divided by 38. தேர்ட் ப்ரொப்போர்ஷன் வரும்போது இந்த பியோட வேலையை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ 38 டிவைட் பை என்ன போடுவீங்க? எக்ஸ். ஸோ இதான் வந்து என்னது? தேர்டு ப்ரொப்போர்ஷன். ஸோ தேர்டு ப்ரொப்போர்ஷன் வரும்போது ஏ டிவைட் பை பி இஸ் ஈக்குவல் டு பி பை சி. மொத்தம் 3 தானே இருக்கும் ஏபிசியை. இந்த பி மட்டும் நமக்கு என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும். சரியா, அப்போ இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணும்போது 1 38 38, 2 38 76. ஸோ 1 2 1 2 9 2 18. சரியா, அப்போ எக்ஸுங்க மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 19ன்னு கிடைக்கும். சரியா, அப்போ தேர்டு ப்ரொப்போர்ஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 19ன்னு இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The third proportional of 48 and 24 be x, then what is the value of x? ஸோ தேர்டு ப்ரொப்போர்ஷனல் உங்களுக்கு தெரியுங்களா? என்ன போடுவீங்க? 48 divided by 24 is equal to 24 divided by x. சரியா, அப்போ கேன்சல் பண்ணால் 1 24 24, 2 24 48. ஸோ 1 2 1 2 2 12. சரியா, அப்போ ஆன்சர் நம்ம என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா? ஸோ இந்த தேர்டு ப்ரொப்போர்ஷன் வரும்போது நமக்கு இந்த ரிப்பீட் ஆகக்கூடிய வேல்யூவில் பாதி தான் இருக்குது. ஸோ ரிப்பீட் ஆகிற வேல்யூவில் இந்த 24, அந்த 24ல் பாதி தான் நமக்கு ஆன்சராக இருக்குது. இந்த கொஸ்டினில் பாருங்கள், ரிப்பீட் ஆகக்கூடிய வேல்யூ வந்து 38. ஸோ 38ல் பாதி தான் 19. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி தேர்டு ப்ரொப்போர்ஷன் கேட்டால் அந்த ரிப்பீட் ஆகக்கூடிய வேல்யூவில் பாதி போட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சரை எடுத்துடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The ratio of number of girls and boys participating in sports of a school is 1:5. If the number of girls is 247, determine the number of boys participating in the sports அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The ratio of number of girls and boys. So girls and boys. சரியா, என்ன ரேஷியோவில் இருக்குதா? 1:5 இருக்குதா. அதில் if the number of girls வந்து 247. கேர்ள்ஸ் எவ்வளோவா? 247. கொஸ்டினை கேட்டிருக்காங்க, பாய்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 247 × 5. ஸோ ஐயில் 35க்கு 5 மீத 3, 5 20 3, 23க்கு 3 மீத 2, 2 10 2 12. ஸோ வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 1235 இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் தேர்ட் ப்ரொப்போர்ஷன் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்? ரிப்பீட் ஆகக்கூடிய வேல்யூ இது தானே, 18 தானே. அப்போ இதில் பாதி தான் ஆன்சர். அப்போ 9 தான் ஆன்சர். வேணால் செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 36 divided by 18 is equal to 18 divided by என்ன போடுவீங்க? எக்ஸ் போடுவீங்க. அப்போது 1 18 18, 2 18 36, 1 2 9 2 18. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 9ன்னு இருக்கும்.
ஸோ ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ரிப்பீட் ஆகக்கூடிய வேல்யூவில் பாதி போட்டால் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பார்த்தோன்னே போட்டுடலாம். சரியா, ஆர்பிஎஃப் எஸ்ஐயில் கேட்ட கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The ratio of number of girls and boys participating in sports of a school is 1:5. If the number of girls is 249, determine the number of boys. அதே மாதிரி கொஸ்டின் தான். ஸோ 1:5 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். சரியா, இஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 249, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு 249, பாய்ஸ் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அப்போ 249 × 5. ஸோ 50 45க்கு 5 மீத 4, 5 24, 24க்கு 4 மீத 2, 2 10 2 12. ஸோ வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும், 1245 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. uh, 9.6 ratio 16.8 18:x. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? ஃபோர்த் ப்ரப்போசன் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம 9.6 போடுவோம், கீழே 16.8 போடுவோம், இஸ் ஈக்குவல் டு 18 டிவைட் பை என்ன போடுவீங்க, எக்ஸ் போடுவீங்க. சரியா, ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஈரம்போதா சாரி 8ஆல் பண்ண முடியாதா? ஸோ 2ஆல் பண்ணுங்க. அப்போனா 9 2 18, 4 2 8, 8 2 16. ஸோ 4ஆல் பண்ணலாம். ஸோ 1 4 4, ஈர்னால 8, 4 16, ஈர்னால 8. சரியா, ஸோ 6 2 12, ஈரண்டா 4, 1 2. சரியா, ஸோ ஈர் 3 6, 3 9. ஏதோ கேன்சல் பண்ணுறதுல தப்பு பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். (9.6 divided by 16.8 is equal to 18/x). ஸோ ஈர்னால 8 மீது 1 போட்டிங்கன்னா 4 16, 4 16, ஈர்னால 8. சரியா, ஸோ 6 3 18, எண் 3 24. ஸோ ஈர்னால 8, ஈர்னால 8 போட முடியாது. ஸோ 4 2 8 போட்டால் தான் ஈரண்டா 4, 1 2 கிடைக்கும். சரியா, அப்போ இங்கே ஈரண்டா 4 போட்டிங்கன்னா 3 2 6. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ 21 × 3 63 டிவைட் பை என்ன போடுவீங்க, 2. ஸோ 3 2 6 மீத 1, 6 2 12, 5 2 10. சரியா, சாரி 3 2 6னா 1 2. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 31.5 கிடைக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 48 x 75, அதாவது ப்ரொப்போசல் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணுவீங்க, 48 டிவைட் பை எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு டிவைட் பை 75. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 48 × 75. இங்கே பார்த்தீங்கன்னா 8 40, 0ல் முடியும். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் நமக்கு அது இதாக தான் வரணும், 0ல் தான் வரணும். அப்போ 0ல் வர்றது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, 60. ஈஸியாக போட்டுடலாம். சரியா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கு தரமான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இங்கே டேரெக்டாக வந்து பார்த்து எங்கள் டெமோ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணால் போதும். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டியூட் என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன். ஸோ கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் கேம்பஸ். ஸோ தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.